நிவினோட அம்மா வந்து நம்ம நிவின்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவளை விவாகரத்து பண்ணிடு, மொத்த சொத்தையும் நான் உனக்கு எழுதி தந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் நிவின் அது கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இதில் இந்த பக்கம் நம்ம யமுனா இதெல்லாம் பார்த்து செம்ம பயத்தோட தின்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நிவின் என்ன சொல்ல போகிறாரோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வேறு பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவர் மனசில் வேறு நம்ம மேலே எவ்வளோ வெறுப்பு இருக்குது. இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளை விவாகரத்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செம பயத்தோடு அப்படியே பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அது நடந்து பக்கம் நிவின் வந்து செம கொஞ்சம் நிறுத்தமாக நானும் பார்த்துட்டே ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் உட்காந்துட்டு இருக்குல்ல. நாளைக்கு என்ன போகிறோம் பண்ண போகிறோம், அது மட்டும் நாளைக்கு எப்படி வேலையை தட போகிறோம், அது மட்டும் இல்லாமல் எப்படிலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ தேவையில்லாமல் கண்டதே பேசி மூட ஸ்பாயில் பண்ணாது, ஒழுங்கு இங்கேருந்து போயிருமா அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லவே இது கேட்டேன். நீ என்னோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் இருந்து அப்புறம் என்னடா நீ அவளை கட்டிக்கிட்டு நிம்மதியாவோட இருக்க, எது பிடிக்காத கல்யாணம், அது மட்டும் இல்லாமல் உன்னை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் மனசு மாதிரி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்ந்தாக்கணும்னா பிரச்சனை பண்ணிக்க மாட்டான். ஆனால் நீ என்னென்னா அவள் அந்த பக்கம் இருக்க, நீ இந்த பக்கம் இருக்க, 2 பேரும் எலி புண்ணி மாதிரி சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி அவன் ஒன்று நல்லவளாக கிடையாது, ஒன்று திட்டம் போட்டு ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கா. அது மட்டும் நீ பணக்காரன், அதனால தான் உன்னை நல்லா ஏமாற்றி இந்த மாதிரி வற்புறுத்தி உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டில் வந்து சொத்துக்காக நாள் செட்டில் ஆகிட்டா. அது தெரிய முட்டாள்தனமாக நிறுத்திட்டு இருக்க. பேசாமல் நல்ல ஒரு லாயர் நான் பார்க்குற விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து மட்டும் போட்டு கூட நல்லது நான் பார்த்துக்கிறேன். அது மட்டும் நீ கோர்ட்டில் வந்து எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடு, ஈஸியாக உனக்கு விவாகரத்து கிடச்சிடும் அப்படி சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்லவே இதெல்லாம் பார்த்து யமுனா வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. என்ன எங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, அப்போல்லாம் நடந்துருமா என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் நிவின் இதெல்லாம் கிட்டுட்டு நம்ம நிறுத்துமான்னு சொல்லிட்டு இருக்கலாம். தேவையில்லாமல் பேசாத. அது யமுனா ஒன்று நீ சொன்ன மாதிரி கெட்டவளாக கிடையாது, என்ன அதுக்கு அதிகமாக லவ் பண்ணுறான், என்னை எப்படியாட்டு அடைஞ்சு தீருவோன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. அதுக்காக நீ சொன்ன மாதிரி சொத்துக்காகலாம் ஆசைப்பட்டு பக்காவாக பிளான் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணலை. அவளுக்கு எம்மளை விருப்பம் இருந்திருக்கு, அதனால தான் என்னை விட்டு கொடுக்க முடியாமல் எப்படியாடு நான் அடையன்னு சொல்லி வெறி கொண்டு கல்யாணம் பண்ணியிருக்கா. அதுக்காக நம்மளும் மனசு அவளை ஏற்றுக்கிட்டு நினைக்காத, இல்லை ஏற்றுக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கிறனால தான் அவளுக்கு அதிக வெறுப்பாக இருக்குது. அதனால தான் அந்த மாதிரி நடந்துக்காரு. அதுக்கு ஒரு வேகம் நானும் தான் காரணம். எனக்கு பிடிக்காத கல்யாணம் தான், நான் கொஞ்சம் நான் மாற்றிக்க முயற்சி தான் பண்ணிருக்கேன். அதுக்காக நடிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. தேவையில்லாமல் எங்கள் ஊரில் வந்து நீ பிரச்சனை பண்ணிருக்காத, நீ நினைக்கிறதுல ஒன்றுமே நடக்காது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யமுனாவே டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், என்றைக்காடி எங்கள் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கவனிச்சு என்னோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், எவ்வளோ பேசி பார்த்தா கொஞ்சம் கூட தெரிஞ்சுன மாதிரி தெரியலையே அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் முடிச்சுட்டு இருக்காங்க. அதில் யாரும் இந்த பக்கம் யமுனா அதில் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நிவினோட வாயாலே எல்லா உண்மையும் வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் விவாகரத்து பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம யமுனா செம்மையாக பயந்துட்டு நின்றுருந்தாங்க. ஆனால் நம்ம நிவின் வாயாலே எல்லா உண்மையும் சொல்லணும்னு கேட்டோன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம யமுனா வந்து செம்ம ஆட்டம் போட போகிறாங்க. ஏன்னா நம்ம நிவின் வந்து நம்ம யமுனா விட்டுட்டு போக மாட்டான்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. நம்ம நிவின் வந்து வேறு என்னைக்கிட்ட முடிவு எடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் நிவின் யமுனாவும் சேர்ந்து வாழ போகிறதே கிடையாது. ஏன்னா யமுனாவோட கெட்ட புத்தியால் தான் எங்கள் வாழ்க்கை சீரழிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம நிவின் நம்மளோட அம்மா என்ன பண்ண போகிறாங்களோ பொறுத்து இருந்து நம்ம வரப்போகிற வீடியோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.